சுமார் மூஞ்சி குமாரா இருந்தாலும் 200 கோடி ஓவா சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார். உன்னை நாக்பூ நடிப்பேன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, கொஞ்சம் வேணும் தெம்பு திராணி உனக்கு இருக்குன்னு நினைப்பேன். பாயசமும் பாயாசம்னு பாயசத்தை ஒருத்தர் ஒன்றா வைக்கிறான்னா திமுகவும் பாயசம் ஒன்று சொல்றேன்னா உனக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மாடுகளுடைய தலைவரான சீமான் இளையாங்குடியில் பிறந்திருக்காருல, இளையாங்குடியில் பிறந்து இந்தி வேண்டாண்டாரு. ஏன் என்ன ஆகும்? இந்தி வந்தால் சமூகம் போகும், வேலை வாய்ப்பு போகும், கலாச்சாரம் போகும், இலக்கியம் போதும். 4 வருஷம் முதலமைச்சர் நான் இருந்தேன், எங்க அம்மா இருந்தாங்க, எங்க ஐயா பெருமரியாதைக்குரிய எம்ஜிஆர் இருந்தாங்க, அவ்வளவுதான் இருந்தபோது எங்களுக்கு சிக்கல் வரல. இப்ப ஏன்டா சிக்கல் கொடுக்குறேன்னு நீ மோடி எதிர்த்து பேசியிருந்தேனா, அமித்ஷாவை எதிர்த்து பேசியிருந்தேனா உன்னை நாக்பூ நடிப்பேன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, கொஞ்சம் வேணும் தெம்பு திராணி உனக்கு இருக்குன்னு நினைப்பேன். இப்போது சொல்கிறேன், நாங்கள் உறக்க சொல்கிறோம், நாக்பூர் அடிமைகள் என்பது நேரடியாக நாக்பூர் எப்போதும் வராது, அது ஒருபோதும் வெளியே வராது, அது அதிகார மையம். நாக்பூருடைய வெறும் நாக்பூர் நமக்கு ஆரஞ்சு மட்டும் தான் தெரியும். ஆனால் நாக்பூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெரிய சுத்தி மதில் சுவரால் கட்டப்பட்ட அந்த கோட்டைக்குள், அந்த இரும்பு கோட்டைக்குள் தமிழ்நாட்டுக்குள் இருந்து போகியவர்கள் சிலவே சொற்ப பேர் தான் இருப்பார்கள். அதற்கு உள்ளே போவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த தகுதிகளை வாக்கு வங்கி அரசியல் இருக்கிற நான் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. ஆனாலும் இங்கு கோயிலுக்குள் போவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்று, சிலையை தொடுவதற்கு என்ன தகுதி என்று சில தகுதி வைத்திருக்கானோ அதுபோல் ஹார்ட்கோரா உள்ள அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு வச்சிருக்கான். ஆனால் அவர் ஏஜென்ட்டுகளாக அடிமைகளாக சிலர் அனுப்புவான். அப்படி அனுப்பப்பட்ட ஏஜென்ட்டுகளில் பிரதானவர் தான் இப்போது அவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஆயுதம் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஆயுதம். இன்னொரு ஆயுதத்தை இப்போது கொண்டிருக்கிறார்கள் மிஸ்டர் பெருமதியாக்கு நடிகர் விஜய். நான் போகிற இடம் முழுக்க சொல்லுதுண்டு, நீங்கள் இந்த கருத்தை உருவாக்கித்தான் ஆக வேண்டும். ஏன் மேடையில் பாயசமும் பாயாசம்னு பாயசத்தை ஒருத்தர் ஒன்றா வைக்கிறான்னா அவனுக்கு உண்மையிலேயே அரசியல் தெரியவில்லை, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாசிசம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது என்பதற்காக, நீங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்வதற்காக லட்சக்கணக்கான உயிர்களை இந்த மாவட்டம் எடுத்திருக்கிறது. இவர் பாசிஸ்ட் என்று சொல்கிற போது ஆம் பாசிஸ்ட் என்று சொல்லி ஜனநாயகவாதிகளை, பொதுவுடைமைவாதிகளை, பொதுமக்களை அடால்ஃப் ஹிட்லர் என்கிற மனிதன் துடிதுடித்துக் கொண்டிருக்க வரலாறு உண்டு. பாயசம் என்கிற பெயரை சொல்லும் போதே நடுநடுங்கிய காலங்கள் உண்டு. ஹிட்லர் முசோலினி என்று எழுதுகிற போதே பாசிசவாதிகள் என்று பயந்த காலம் உண்டு. அந்த பாசிசத்தை ஒருவன் ஜெனரலைஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் தானே அப்படின்னு ஒருத்தர் கடக்கிறான்னா இது ஒன்றும் சினிமா டைலாக் இல்லை மிஸ்டர். எங்களுடைய எண்ணிலடங்காத எங்களுடைய மூத்தவர்கள் எல்லாம் எழுதி 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 பேசி இங்கு கருத்தை உருவாக்கி எது பாசிசம் என்று வகுப்படுக்கிற போது நீ கம்பேர் பண்ணி திமுகவும் பாசம் ஒன்று சொல்றேன்னா உனக்கு பாடம் எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மிஸ்டர் விஜய், உங்களுக்கு தெரியுமா, நான் கோவையில் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய போது கூட சொன்னேன், ஒருவேளை பீகாரில் பிறந்திருந்தால், யூபியில் பிறந்திருந்தால் நடிகர் விஜய் என்ன ஆயிருப்பார்? ஒரு கற்பனை, என்ன ஆயிருப்பார் யோசித்து பாருங்கள். தமிழ் சினிமா என்பது பெரிய சினிமா உலகம். இன்னைக்கு ஏதோ ஒரு ஊர்ல, கன்னியாகுமரியிலேயோ ராமநாதபுரத்திலேயோ தேனியிலேயோ ஒரு கிராமத்திலேயோ, ஏன் பெருமரியாதைக்குரிய மாடுகளுடைய தலைவரான சீமான் இளையாங்குடியில் பிறந்திருக்காருல, இளையாங்குடியில் பிறந்து BA பட்டம் வாங்கிட்டு நான் சென்னைக்கு போனால் பொழைச்சிக்குவேன், எனக்கு நல்லா கதை எழுத தெரியும், நான் நல்லா வசனம் பேசுவேன், போய் திரைக்கதை வசனம் எழுதலாம், நான் நல்லா நடிப்பேன், நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன்னு திரு சீமான் போன்று பல லட்சக்கணக்கான கருப்பு தேகம் தொங்க சொந்த ஊர்ல இருந்தா சாதி அடையாளம் இருக்கு, சொந்த ஊர்ல இருந்தா மத அடையாளம் இருக்கு, சொந்த ஊர்ல இருந்தா என் அப்பம் பார்த்த தொழில நீ பனையேறான்னு சொல்லுவான், வளையடான்னு சொல்லுவான், ஆடு மாடு மேய்டான்னு சொல்லுவான், செருப்பு தேய்டான்னு சொல்லுவான். அதுக்கு பின்னாடி ஒரு தீண்டாமை வரும், இந்த ஊரே வேணாம், நகரத்துக்கு போய் சென்னைக்கு போய் பொழைக்க போறேன்னு லட்சக்கணக்கான தோழர்கள் சென்னை நோக்கி வந்தோம்ல. நான் கவிஞன் ஆகிறேன், நான் எழுத்தாளர் ஆகிறேன், நான் நல்லா நடிப்பேன், நடிகராகிறேன், நல்லா இசையமைப்பாளர் ஆகிறேன், நான் நல்லா பாடுவேன், பாடகராகிறேன்னு ஒரு நம்பிக்கை விதை இங்கு விதைத்திருக்குது அல்லவா. இந்த நம்பிக்கை விதை இந்தியாவில் ஒரு 4 நகரை தவிர எந்த நகருக்கும் இல்லை. அது என்ன 4 நகர்? ஒன்று சென்னை என்கிற நம்முடைய இந்த சினிமா உலகம், கோடம்பாக்க உலகம். இன்னொரு உலகம் 1960களில் தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன தெலுங்கு சினிமா. இன்னொரு உலகம் 1980களில் தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன கன்னட சினிமா. இன்னொன்று 2000களில் தமிழ் சினிமாவிலிருந்து பிரிந்து போன மலையாள சினிமா. 4 சினிமா உலகம் இருக்கிறது. மலையாளத்தில் ஒருத்தன் கண்ணூரிலோ, ஒருத்தர் மலப்புரத்திலோ, ஒருத்தர் கொச்சினிலோ, ஒரு திருவனந்தபுரத்தில் பிறந்தவன் எனக்கு நடிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும் என்றால் கிளம்பி கொச்சின் போ, நீ ஒரு சூப்பர் ஸ்டாராக வளரலாம். வளர்ந்து நிற்கிறார். மலையாளத்தில் சூப்பர் ஸ்டாராக மம்பூட்டி வளர்ந்திருக்கிறார், மோகன்லால் வளர்ந்திருக்கிறார், இசையமைப்பாளராக எண்ணிலடங்க வளர்ந்திருக்கார்கள். நான் எங்கோ ஒரு ஊர்ல பெல்காமில் பிறந்தேன், சாம்ராஜ் நகரில் பிறந்தேன், நான் துளுவில் பிறந்திருக்கேன், நான் கோவாவு பக்கத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு கன்னட சினிமா ஆசை இருக்குன்னா கிளம்பி பெங்களூரு வா, அங்கே ராஜ்குமார்னு ஒரு ஹீரோ இருக்காரு, அங்கே யாஸ்னு ஒரு ஹீரோ இருக்காரு, ஒரு சினிமா உலகம் இருக்கு, உனக்கு நடிக்க தெரியும், எழுத தெரியும், உனக்கு திரைக்கலைஞர் மீது காதல் உண்டா, இலக்கியத்தின் மீது காதல் உண்டா, கிளம்பி வான்னு ஒரு கன்னட சினிமா வளர்ந்துருக்கு. நான் வைசாக்ல பிறந்திருக்கேன்,
திருப்பதியில் பிறந்திருக்கேன், குண்டூர்ல பிறந்திருக்கேன். எனக்கு தெலுங்கு சினிமா மீது காதல் இருக்குது. எனக்கு தெலுங்கில் எழுத தெரியும், தெலுங்கில் படிக்க தெரியும், தெலுங்கில் பேசி நடிக்க தெரியும் என்றால் கிளம்பி ஹைதராபாத்துக்கு வா. ஒரு சிட்டி இருக்கு, ஒரு தெலுங்கு சினிமா இருக்கு. அங்கே சிரஞ்சீவிங்கிற சூப்பர் ஸ்டார் வளர்ந்திருக்காரு, பப்புனு பவன் கல்யாண் வளர்ந்திருக்காரு, இசையமைப்பாளர்கள் பல பேர் வளர்ந்திருக்கான். வான்னு அந்த இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அல்லவா? அதேபோல் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் பிறந்து சுமார் மூஞ்சி குமாரா இருந்தாலும் 200 கோடி ஓவா சம்பளம் வாங்குறதுக்கு நடிகர் விஜய் வளர்ந்திருக்கிறார். பெருமரியாதைக்குரிய ஏகே, பெருமரியாதைக்குரிய இங்க இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி, எங்களுடைய எப்போதும் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த், எங்களுடைய இசையாணி, எங்கள் ஐயா இசைக்கே தந்தை, இசைக்கே கடவுள் என்று நாங்கள்லாம் பார்க்கிற இளையராஜா, எங்கள் ஏஆர் ரஹ்மான், எங்கள் கவிப்பேரரசு வைரமுத்து, எங்கள் கவிஞர்கள், எங்கள் அக்கா தாமரை உட்பட்ட எத்தனையோ கவிஞர்கள் இங்க உட்கார்ந்துருக்கு. எத்தனை பேருக்கு சினிமா ஆசை இல்லை, ஒரு பேஷன், என் இலக்கியம், என் மொழி, என் கருத்தை சொல்வதற்கு ஒரு தளம் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு இன்னைக்கு நிக்கிறதுல. இது மாதிரி உத்தரப்பிரதேசத்துல சினிமா இருக்கா? பீகார்ல ஒரு சினிமா இருக்கா? ஜார்க்கண்ட்ல ஒரு சினிமா இருக்கா? மத்திய பிரதேச ஒரு சினிமா இருக்கா? ராஜஸ்தான்ல ஒரு சினிமா இருக்கா? டெல்லியில ஒரு சினிமா இருக்கா? ஏன் இல்லாம போச்சு? தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்தி என்கிற மொழியை கொண்டு வந்து எங்கள் மீது திணித்த போது எங்கள் கிழவன், எங்கள் பெருநெருப்பு பெரியார் பட்ட வைத்தார். இந்தி கூடாதாண்டார், இந்தி வேண்டாண்டார். ஏன் என்ன ஆகும்? இந்தி வந்தால் சமூகம் போகும், வேலை வாய்ப்பு போகும், கலாச்சாரம் போகும், இலக்கியம் போதும். சினிமாவை வாழ்நாள் முழுக்க பெரியார் திட்டினார். ஆனால் பெரியார் தமிழை பாதுகாத்ததால், எங்க இலக்கியங்களை பாதுகாத்ததால் தமிழ் சினிமாவை இந்தி தீண்ட முடியல. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம். நீங்க எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் மறந்த லாபம் உண்டோ? விந்தை மொழி எங்கள் மொழி, அது வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு வந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம். எப்பக்கம் வந்து புகுந்தோடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும். அற்பமன்ன இந்திதனை அழித்தொழிவும் ஆதிக்கந்தனை மாங்கோயில் கூவிடு பூஞ்சோலை எம்மை மாற்ற நிலைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடும் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று எண்ணிலடங்காத பெரியாரிஸ்டுகள், எண்ணிலடங்காத பகுத்தறிவாளர்கள், எண்ணிலடங்காத பொதுவாதிகள், எண்ணிலடங்காத தமிழ் தேசியவாதிகள், எண்ணிலடங்காத திமுக காரன் வீதியா போராடினால இந்தி என்ன தீண்டல. ஒரு தலைவன் கிடைச்சான். ஆனா அதே நேரத்தில் யூபி காரனு, பீகார் காரனு, மாப்பி காரனு, ஜார்க்கண்ட் காரனு இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் போல, இந்தி படிச்சா முன்னேறலாம் போலன்னு தன் தாய்மொழி அவதிய, தன் தாய்மொழி சாந்திலிய, தன் தாய்மொழி மைதிலிய, தன் தாய்மொழி போஜ்புரிய, தன் தாய்மொழி மார்வாரிய மறந்துட்டு இந்தி படிச்சான். 8ஆம் கிளாஸ் படிச்சான், 9ஆம் கிளாஸ் படிச்சான். பாடம் மண்டையில ஏறல. என்ன பண்ணலான்னு பார்த்தா, எந்த ஊருக்கு போனா பிழைக்கலான்னு பார்த்தா, எந்த ஊர் இந்தி தெரியாது போடான்னு சொல்லிச்சோ அந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தாச்சா இல்லையா? இப்ப அந்த இளைஞர்களுக்கு எனக்கு பெருமிதம் கொள்வதற்கு ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறார், எனக்கு பெருமிதம் கொள்வதற்கு சினிமா ஆசையிலிருந்து வளர்ந்த 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் இருக்கிறார். ஆனால் யூபிக்காரர்களுக்கும் பீகார்காரர்களுக்கும் யார் சூப்பர் ஸ்டார்? எல்லாரும் நேரம் எங்க போறான்? மும்பைக்கு போறான். ஒரு சல்மான் கான், ஒரு ஷாருக் கான். இந்தி என்கிற ஒரு மீடியம் அவர்களை வாழ வைக்கவில்லை. தன் தாய்மொழியான போஜ்புரி, மைதிலி, சாந்திலியை விட்டான், தொலைந்தான். ஆனால் எங்கள் தமிழ்நாடு தனித்து நின்றது, எங்கள் தமிழ்நாடு தனித்த அடையாளத்தோடு இருந்தது, எங்கள் தமிழ்நாடு பாதுகாத்துன்றது. காரணம், நாங்கள் தனித்த அடையாளத்தை கொண்டிருந்தோம். அதனால்தான் இப்போதும் தமிழ்நாட்டை பார்த்து அவன் பொறாமைப்படுகிறான். அன்பு கொண்ட நண்பர்களே, ஒரு 3 நாளுக்கு முன்பு செய்தித்தாளை படிச்சிருப்பீங்க, 4 நாளுக்கு நினைக்கிறேன். ஒரு பக்கம் விளம்பரம், ஹிந்தி பேப்பர் பாத்தீங்களா? ஹிந்தியில ஒரு பக்கம் விளம்பரம் இருந்துச்சு. ஹிந்தியில நம்ம ஜஸ்டே கடந்திருப்போம். பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை பாஜக செய்கிறான். இந்த ஒரு புத்தகம், அந்த ஒரு புத்தகம் வச்சிருக்கேன், RSS 2015 எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா எப்ப எழுதுறான்? பீகாருடைய 2000 யூபிலாம் டார்கெட்ல பீகார் வைக்கிறான். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி பாடலிபுத்திரம் இருக்கிறது, அது முக்கியமான ஊர். 2015 எப்படி நம்ம ஆட்சி அமைக்க போறோம்னு தீர்மானம் எழுதுறான். இன்னைக்கு அந்த அஜெண்டாவை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டான். நம்ம ஏதோ பீகார் எலெக்ஷன் நினைக்கிறோம், அது இல்லைங்க. அவன் பீகார்ல இருந்து 39 லட்சம் வாக்காளர்கள் வெளியே போகிறாங்க, 39 லட்சம் வாக்காளர் எடுக்க போறாங்கிறான். அது மேட்டரே இல்ல. அந்த 39 லட்சம் வாக்காளர்களை எங்க கொண்டு கொடுக்க போறான்னா, அவன் ஒரு காலம் வச்சிருக்கான். நீ எங்க குடியிருக்கியோ அங்க உனக்கு வாக்குரிமைங்கிறான். ஹிந்தியில விளம்பரம் போட்டு, நீ திருப்பூர்ல இருக்கியா, கோயம்புத்தூர் இருக்கியா, நீ சென்னையில் இருக்கியா, ராமநாதபுரத்தில் இருக்கியா, கன்னியாகுமரியில் இருக்கியா, நீ பதிவு பண்ணுங்கிறான். இப்போ இங்கே உள்ளவனா அது தமிழில் விளம்பரம் வரல, இங்கிலீஷில் வரல, ஹிந்தியில் வந்திருக்கு. அந்த ஹிந்தியில் படித்தவன் என்ன பண்ணுறான்? ஆமாம், ஐ ஆம் ரெசிடென்சி, நான் இங்கே வாழ்கிறேன். எங்கே வாழ்கிற? ஏற்கனவே ஒரே நாடு ஒரே ரேஷன் விட்டு வந்தாச்சு. எனக்கு இருப்பிட சான்றிதழ் எங்கே இருக்குது? ரேஷன் கார்டு கோயம்புத்தூர் இருக்குது, ரேஷன் கார்டு திருப்பூர் இருக்கு, ரேஷன் கார்டு பல்லாவரத்தில் இருக்கு, ரேஷன் கார்டு அரக்கோணத்தில் இருக்குன்னு. இப்போ என்ன பண்ணுறான்? அந்த செயலியில் 39 லட்சம் வாக்காளர்கள் தென்னிந்தியாவிலிருந்து பதிவு பண்றான். நான் இருப்பிட எங்க இருக்க? இந்த ஊர்ல இருக்கேன். அங்க என்ன பண்றான்? 39 லட்சம் வாக்காளர்களை டெலீட் பண்றான். டெலீட் பண்ணிட்டு யாரெல்லாம் டெலீட் பண்ணமோ நாங்க நீக்கியவர்கள் எல்லாம் சேர்க்க போறோம்னு கை தூக்கிறோம் கோர்ட்ல. கோர்ட் என்ன சொல்ல? ஒரே நாடு ஒரே இந்தியா,
பரவாயில்ல, நீ ஜனநாயக கடமையாற்றுறதுக்கு வயது வந்தவருக்கு வாக்குரிமை கொடுக்கணும், பரவாயில்ல, நீ போன்னு கோர்ட் சொல்லுமா இல்லையா? அப்ப டெலிவரி செய்யப்பட்ட 39 பேர்ல எவனோ ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட் போவான். நான் பல்லடத்துல இருக்கேன், என்னுடைய வாக்க மோடி நீக்கிட்டாரும் பாரு. வாதாடுறதுக்கு வழக்கறிஞர் அஸ்வினி குமார் வருவார். அஸ்வினி குமார் யாரு? பாஜக வக்கீல். பார்க்கிற நீதியரசர், இந்த நாடு ஜனநாயக நாடு. ஆர்டிகல் 19 கிளியர் சேஸ் எவரிபடி இஸ் கோயிங் ஆன் எனி லேண்ட் இன் இந்தியா. இவர் 7 ஆண்டுகளா திருப்பூர்ல இருக்காரு. நீ நீக்கினது ஜனநாயக விரோதம், அதனால நீ அவருக்கு வாக்குரிமை கொடு. அஸ்பர் இந்த எதுபடினா இன்னைக்கு வந்திருக்க அமெண்ட்மெண்ட் படி இந்த எலெக்ஷனுடைய மேனிஃபெஸ்டோ என்ன சொல்லுதுன்னா, இந்த மேனிஃபெஸ்டோ எங்க நீ குடியிருக்கியோ அங்குதான் ஓட்டுன்னு சொல்லிடுச்சு. அதனால 39.9 லட்சம் பீகார் வாக்காளர்களுக்கும் நீ தமிழ்நாட்டில் கேரளால வாக்குரிமை கொடுன்னு உத்தரவு வரப்போதா இல்லை எழுதி வச்சுக்கோங்க. வந்துட்டா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் 15 லட்சம் இந்தி வாக்காளர்கள். அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? திராவிட இயக்கங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிமுக போட்டியில் எத்தனை விழுக்காடு வாக்கு வித்தியாசம்? இது வரைக்கும் 2 விழுக்காடு 3 விழுக்காடு தான் தேர்தல் தீர்மானிக்குது. அப்ப 15 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறான். அந்த 15 லட்சம் வாக்காளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க போறான். மறைமுகமாக தமிழ்நாட்டின் மீது படையெடுக்கிற வேலையை RSS எழுதி வைத்து விட்டான். அதுதான் இன்னைக்கு எலெக்ஷன் ரூல். அது எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க.